ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിക്കற തൃതീയോ അധ്യായ 3வது അധ്യായം. വ്യാസഭഗവാൻ ജനമേജയനുக்கு கதைகளை வர்ணிக்கிறதையாக்கும் பார்க்குறோம். ஷர்யாதி மகாராஜாவோட புத்திரியான சுகன்யை ரொம்ப ரொம்ப அழகி. அந்த சுகன்யைய எதனாலியாக்கும் ராஜா செவனனுக்கு முனி அப்படிங்கிற செவனனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறத அதுக்கான காரணங்களை வர்ணிச்சுட்டு இருக்கிறதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அதிசிரஷ்டனான மாமுனியாக்கும் செவன மகர்ஷி அவருக்காக்கும் ராஜா தன்னோட புத்திரியை திருமணம் பண்ணி கொடுத்தது. அப்போ அதுக்குண்டான காரணங்களை வர்ணிக்கிறார். வியாச பகவானாக்கும் கதை சொல்றார். அதனால வியாச உவாச்ச 1வது ஸ்லோகம். இதி பப்ரச்ச தான் சர்வான் ராஜா ചിന്താകുലസ്തദാ പര്യപൃച്ഛത് സുഹൃദ്വർഗം സാമ്നാ ച ഉഗ്രതയാ അഭി ച. ഇതി പപ്രച്ഛതാൻ സർവാൻ രാജാ ചിന്താകുലസ്തദാ പര്യപൃച്ഛത് സുഹൃദ്വർഗം சாம்னாச்சோக்ரதயாபிஜ. சிந்தனையோடு கூடிட்டு இருந்த ராஜா இப்படி அந்த சைனிகர்கள் கிட்ட எல்லாம் கேட்டார். சொந்தக்காரா இருந்தா அவகிட்ட எல்லாம் சௌமியதையோடு கூடிட்டு கேட்டார். அதுக்கப்புறம் கோபத்தோடு கூடிட்டு கேட்டார். 2வது ஸ்லோகம். पीड्यमानं जनं वीक्ष्य पितरं दुःखितं तदा विचिन्त्य शूलभेदं सा सुकन्या चेदमब्रवीत्. सुकन्या च इदम् अब्रवीत्. ஜனங்களெல்லாம் ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு இருக்கா. ஆருக்கும் மூத்திரம் போக மாட்டேங்கிறது, டாய்லெட் போக மாட்டேங்கிறது. அதுல எல்லாரும் டென்ஷனா இருக்கா, சங்கடமா இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப கோபம் வந்துட்டாக்கும். ராஜா கொஞ்சம் ரௌத்ர பாவத்துல கேட்டது. இந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சங்கடத்தோடு கூடி இருக்கா. அதை பார்த்துட்டு தன்னோட அப்பா ரொம்ப துக்கத்துல இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு ராஜாவோட புத்திரியான சுகன்யை வனத்துக்கு போனோன்னே அங்க ஒரு மண்புத்த நோண்டினத ஞாபகம் வந்துட்டு அப்பா கிட்ட இப்படி சொன்ன. மூணாவது ஸ்லோகம். वने मयापिदस्तत्र वल्मीगो वीरुदावृदा क्रीडन्त्य सुदृढो दृष्ट छिद्रद्वय समान्विदा. அப்பா நான் விளையாடிண்டு அந்த வனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறத நிறைய நிறைய ஔஷத செடிகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிற ஒரு புத்து பார்த்தேன். அந்த புத்துக்கு 2 துவாரங்கள் இருந்தது. 4வது ஸ்லோகம்.
തത്ര ഗദ്യോദവദ്ദീപ്ത ജ്യോതിഷീ വീക്ഷിതേ മയാ സൂച്യാ വിദ്ധേ മഹാരാജ പുനഃ ഗദ്യോദശങ്കയാ. அதுக்குள்ள மின்னாமினுங்கு மாதிரி 2 வெளிச்சத்தை நான் பார்த்தேன். அதனால மகாராஜாவே அது மின்னாமினுங்காக்குமா அப்படின்னு சந்தேகம் பண்ணிண்டு நான் ஒரு ஊசியால அந்த துவாரத்துல குத்தினேன். 5வது ஸ்லோகம். ஜலக்லின்னா ததா சூச்சி மயா திருஷ்டாபித கிலா ஹாஹேதி ஜஸ்ருத சப்தோ மந்தோ வல்மீக மத்யதா. அப்பா, அந்த ஊசி அப்போது ஈரமா இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த புத்துக்குள்ளேருந்து ஹா ஹா அப்படின்னு சின்னமா ஒரு சத்தம் கேட்டா மாதிரி இருக்கவும் செஞ்சது. 6வது ஸ்லோகம். ததாஹம் விஸ்மிதா ராஜன் கிமேததிதி சங்கயா ந ஜானே கிம் மயா வேத்தம் தஸ்மின் வல்மீக மண்டலே. என்ன வாக்குமது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நான் ஒன்று தடுமாறினேன். அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னே தெரியல. அந்த புத்துக்குள்ள என்னமோ ஒன்று இருக்கு, எதையோ ஒன்னையாக்கும் நான் இந்த மாதிரி குத்தி இருக்கேன். அது என்னவாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவும் இல்லை. 7வது ஸ்லோகம். ராஜா ஸ்ருத்வா துஷர்யாதி சுகன்யாவஜனம் மிருது முனேஸ்தத்ஹேளனம் ஞாத்வா வல்மீகம் சிப்ரமப்யகாத். சுகன்யோடு சாதாரணமா பேசுற மாதிரி இருக்கிற, ரொம்ப அசால்ட்டா பேசுற மாதிரி இருக்கிற அந்த பேச்சு கெட்ட சுகன்யாவோடு அப்பாவான சரியாதி மகாராஜா தன்னோட புத்திரி அந்த மாமுனிய இன்சல்ட் பண்ணிருக்கா அப்படின்னு நினைச்சு உடனடியா அந்த புத்துக்கு பக்கத்துல போனார். 8வது ஸ்லோகம். தத்ராவஷ்யத்தபோ விருத்தம் ச்யவனம் துக்கிதம் ரிஷம் ஸ்போடயாமாச வல்மீகம் முனிதேஹாவிருதம் ரிஷம். தபோ விருத்தனும் ரொம்ப ரொம்ப துக்கிதனுமாயிருக்கிற ச்யவனனை ராஜா அங்க பார்த்தார். முனியோடு சரீரத்தை மூடி இருக்கிற அந்த புத்த ராஜா உடைச்சு களைஞ்சார். 9வது ஸ்லோகம். பிரணம்ய தண்டவத் பூமௌ ராஜாதம் பார்கவம் பிரதி துஷ்டாவ வினயோ வேதஸ்தமுவாஜ கிருதாஞ்சலி. ராஜா அந்த ரிஷீஸ்வரனை பூமியில விழுந்து தண்ட நமஸ்காரம் பண்ணினார். ரொம்ப ரிக்வஸ்டோடு கூடி கையை கூப்பி தொழுதுண்டு இப்படி சொன்னார். 10வது ஸ்லோகம். புத்ரியா மம மகாபாக கிரீடந்தியா துஷ்கிருதம் கிருதம் அஜ்ஞானாத் பாலயா பிரம்மன் கிருதம் தச்சந்துமர்ஹசி. சிரேஷ்டராயிருக்கிறவரே, என்னோடு புத்திரி இப்படி விளையாடி நடந்துட்டு இருக்கிறத தவறு பண்ணிட்டா. பிரம்மஜானியான நீங்கள் என்னோட புத்திரி அறிவில்லாம செஞ்ச அந்த அபராதத்தை பொறுக்கணும். 11வது ஸ்லோகம். அக்ரோதனாஹி முனயோ பவந்தீதி மயா ஸ்ருதம் தஸ்மாத் த்வமவிபாலாயா சந்துமர்ஹசி சாம்பிரதம். கோபமில்லாதவர்களாக்கும் முனிகள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீங்களும் இந்த பெண் குழந்தை கிட்ட பொறுக்கணும் அப்படின்னு ராஜா ரிக்வெஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச. 12வது ஸ்லோகம். இதி ஸ்ருத்வா வஜஸ்தஸ்ய ச்யவனோ வாக்யம் அப்ரவீத்
வினயோவனதம் திருஷ்டுவா ராஜானம் துக்கிதம் விருஷம். இப்படி சொன்னதை கேட்ட செவனமுனி ரொம்ப பவ்யதையோடு கூடிட்டு ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு நிற்கிற அந்த ராஜா கிட்ட இப்படி சொன்னார். செவன மகர்ஷி என்ன சொன்னார் அப்படிங்கிறத இங்க வர்ணிக்கப்படுறது. அதனால செவன உவாச்ச. 13வது ஸ்லோகம். ராஜன் ந அகம் ராஜன்னாஹம் கதாசித்வை கரோமி க்ரோதமன்னுபி ந மயாத்யைவ சப்தஸ்த்வம் துஹித்ரா பீடனே கிருதே. ராஜன் ந அகம் கதாசித் வை கரோமி க்ரோதம் அணு அபி ந மயா அத்ய ஏவ சப்தஹ த்வம் துஹித்ராஹ பீடனே கிருதே. ராஜாவே, நான் ஒருபோதும் கொஞ்சம் கூட கோபம் கொள்ள மாட்டேன். உங்களோட புத்திரி எங்கிட்ட இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டும் நான் உங்க புத்திரிய சபிக்கலையே. 14வது ஸ்லோகம். நேத்ர பீடா சமுல்பன்னா மம சாத்ய நிராகச மம ச அத்ய. நேத்ர பீடா சமுல்பன்னா மம சாத்ய நிராகச தேன பாபேன ஜானாமி துக்கிதஸ்துவம் மகீபதே. ஒரு தவறும் செய்யாத என்னோட கண்ணுகளுக்கு இப்போ பார்வை போயிடுத்து. உங்க புத்திரி செஞ்ச பாப வேலையால நீங்கள் இப்போ துக்கம் அனுபவிச்சுருக்கேள் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். 15வது ஸ்லோகம். அபராதம் பரம் கிருத்வா தேவி பக்தஸ்ய கோஜன சுகம் லபேதயதபி பவேத்ராதா சிவஸ்வயம். தேவி பக்தர்கிட்ட பெரிய அபராதம் செஞ்ச ஆருக்காக்கும் சுகம் கிடைக்கும். சாட்சால் பரமசிவனே அவரை காப்பாத்துறதுக்கு வந்தார்னா கூடியும் எப்படி சுகம் கிடைக்கும்? தேவி பக்தர்கள்கிட்ட அபராதம் செஞ்சவாளுக்கு அம்பாள் சிக்ஷை கொடுக்கத்தானே செய்வள். 16வது ஸ்லோகம். கிம் கரோமி மஹீபாலா நேத்ரஹீனோ ஜராவ்ருதா அந்தஸ்ய பரிஜர்யாஜ ககரிஷ்யதி பார்த்திவா. ராஜாவே, நான் என்ன செய்யட்டும்? கண்ணில்லாம இருக்கிற ஒரு விருத்தனாக்கும் நான். விருத்தன் அப்படிங்கிறதுக்கு வயசானதுனால விருத்தன் அப்படின்னு அர்த்தம். ஞானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஞான விருத்தன் அப்படின்னு அர்த்தம். சர்வஜானியா இருக்கிற செவன மகர்ஷி அப்படி பார்க்கறத விருத்தன் தான். அதனால சொல்றார் அவரு, நான் என்ன செய்யட்டும்? எனக்கு இப்ப கண்ணில்லை, நான் விருத்தனாக்கும். கண்ணில்லாத என்ன நன்னா பார்த்துக்கிறதுக்கு ஆறு இருக்கா? அதுக்கு ராஜா பதில் சொல்றார். அதாக்கும் ராஜோ வாஜா. 17வது ஸ்லோகம். சேவகா பஹவ சேவாம் கரிஷ்யந்தி தவானிஷம் க்ஷமஸ்வ முனிஷார்தூலா சொல்ப குரோதாஹி தாபசா. நிறைய சேவகர்கள் உங்களை பரிசரிக்கிறதுக்கு உங்க கூடயே இருப்பா. மாமுனி சிரேஷ்டா, நீங்கள் மன்னிக்கணும்.
கோபம் ரொம்ப கம்மியானவாளாக்குமே தாபசர்கள் அப்படின்னு ராஜா சொன்னார். அதுக்கு செவன மகர்ஷி பதில் சொல்றார். அதனால செவன உவாச்ச. 18வது ஸ்லோகம். அந்தோஹம் நிர்ஜனே ராஜன் தபஸ்தப்தும் கதம் க்ஷமா त्वदीया सेव्यगा किं ते करिष्यन्ति मम प्रियम. ராஜாவே, கண்ணு காணாத்த நான் ஆருமில்லாத்த இந்த இடத்துல தபசு செய்யறதுக்கு எப்படி திராணி இருக்கும் எனக்கு? உங்களோட சேவகர்களுக்கு எனக்காக என்ன ஹெல்ப் எல்லாம் செய்யறதுக்கு சாதிக்கும்? 19வது ஸ்லோகம். क्षमाभयसि चेन्मां त्वं कुरु मे वचनं नृप देहि मे परिचर्यार्थं कन्यां कमललोचनां. நீங்கள் எங்கிட்ட கோவிச்சுக்காதே, மன்னிக்கணும் எல்லாம் சொன்னேன். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும். என்ன? நன்னா உபசாரம் பண்றதுக்காயிட்டு, பரிசாரம் பண்றதுக்காயிட்டு, பரிச்சரிக்கிறதுக்காயிட்டு உங்களோட அழகியா இருக்கிற புத்திரிய எனக்கு தரணும். அப்ப நான் கோவிச்சுக்க மாட்டேன். 20வது ஸ்லோகம். तुष्येन या महाराजा पुत्र्या तव महामदे करिष्यामि तपश्चाहं सा मे सेवां करिष्यति. ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிற, ரொம்ப புத்திசாலியா இருக்கிற மகாராஜாவே, நான் உங்களோட இந்த புத்திரிய ஸ்வீகரிச்சுட்டு திருப்திப்பட்டுக்கிறேன். எனக்கு தபசு செஞ்சுக்கவும் செய்யலாம், உங்களோட புத்திரி என்ன நன்னா பார்த்துக்கவும் செய்வன். 2 விஷயமும் நடக்கும்.